ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எங்களோட 28வது எக்ஸசைஸ். ஆல்ரெடி எங்களோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் முன்னுக்கு உங்களுக்கு லெசன்ஸும் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணினேன். நான் புதுசாக பார்க்குறவங்கன்னு சொன்னால் எங்களோட லெசன்ஸை பார்த்துட்டு வந்து எக்ஸசைஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு லீவ் லெட்டர், அதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு லீவ் லெட்டர் எழுத போகிறார். சரி, அப்போ சிக் லீவ் லெட்டர் ரெண்டு போடுவோம். இந்த லீவ் லெட்டர் எப்படி எழுதுகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் லெட்டர், நான் உங்களுக்கு ஆல்ரெடி லெட்டர் ஃபார்மேட் தந்துருக்கிறேன். மேலே உங்களோட அட்ரஸ், உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் எல்லாம் போடணும், டேட் எல்லாம் போடணுமெண்டு ஒரு லெட்டர் ஃபார்மேட் படிப்பிச்சிருக்கிறேன். நான் லெட்டரை கண்டென்ட் மட்டும் படிப்பிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டியர் சார், அன்புள்ள ஐயா, டியர் சார் அல்லது மதிப்புக்குரிய ஐயா, டியர் சார், I hope this message finds you well. I hope என்றா நான் நம்புகிறேன் அல்லது நான் எதிர்பார்க்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன். I hope this message என்றது வந்து இந்த this letter அல்லது this message அல்லது this mail எப்படியும் போடலாம். this mail அல்லது message அல்லது letter, mail ஓ letter. நீங்கள் கடிதமாக பேப்பரில் அனுப்புகிறா லெட்டர் நீ போடலாம், அல்லது இமெயில் அனுப்புகிறீங்கன்னு சொன்னால் மெயில் என்று போடலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு ஊடகமான மெசேஜ் என்று கூட போடலாம். திஸ் மெசேஜ் ஃபைண்ட்ஸ் யூ வெல். இந்த மெசேஜ் ஃபைண்ட்ஸ் யூ வெல், அதாவது இந்த கடிதம் உங்களை வந்து சேரும்போது நீங்கள் நலமாக இருப்பீர்கள்னு நான் நம்புகிறேன். அதாவது யூ வெல் என்றது நீங்கள் நன்றாக இருக்கிறது, யூ வெல். திஸ் மெசேஜ் ஃபைண்ட்ஸ், இந்த மெசேஜ் கண்டுபிடிக்கிறது அல்லது உங்களை தேடி அடைகிறது. எப்படி? யூ வெல், நீங்கள் நன்றாக இருக்கிற மாதிரி இந்த மெசேஜ் உங்களை தேடி அடையுது என்று நான் நம்புகிறேன். இது ஒரு ஃப்ரேஸ், அது ஒரு தொடர் அணி. நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி நாங்கள் எழுதுகிற மாதிரி இங்கிலீஷில் எழுதுகிற ஃபார்மேட். ஐ ஹோப் திஸ் மெயில் ஃபைன்ஸ் யூ வெல், அதாவது ஐ ஹோப் திஸ் லெட்டர் ஃபைன்ஸ் யூ வெல். அதாவது இதோட மீனிங் என்னன்னு சொன்னால், இந்த கடிதம் உங்களை சேர்கிற நேரம் நீங்கள் வந்து நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து சுகமாக இருப்பீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு தான் இந்த கடிதத்தை நான் ஆரம்பிக்கிறேன்ற மீனிங் வரும். ஸோ இது உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் ஐ ஆம் ஃபைன், ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் அப்படி கூட போடலாம். அது கொஞ்சம் பழைய மெத்தட், ட்ரெடிஷ்னல். இது இப்போ இதை கரண்டாக இப்படி தான் எழுதுகிறாங்க. ஸோ இதை நீங்கள் விரும்பினா போடலாம். அல்லது ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் என்று கூட நீங்கள் சிம்பிளாக போடலாம். ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் அல்லது யூ ஆர் வெல், என்ன நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ரெண்டும் ஒரே மீனிங் தான், உங்களுக்கு விரும்பினதை போட்டுக்கொள்ளுங்கள். ஐ ஆம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ. ஐ ஆம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அல்லது எழுதுகிறேன். டு இன்ஃபார்ம் யூ, உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் எழுதுகிறேன். எதை? தட் ஐ ஆம் ஃபீலிங் அன்வெல். வெல் என்றா நலம், அன்வெல் என்றா நலமில்லை, உடல். ஐ ஆம் ஃபீலிங் அன்வெல், நான் உடல்நிலை சுகமில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் என்று. இந்த தட் என்றது என்று என்ற மீனிங்கில் தான் வரும். ஸோ நான் உடல்நிலை சுகமில்லாமல் இருக்கிறேன், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேன் என்று உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். அண்ட் மற்றும் இந்த அண்ட்ன்றது ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸ். ஸோ இந்த இடத்துல திரும்பவும் ஐ என்றதை வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஐ வில் நாட் பி ஏபிள் டு, ஐ வில் நாட் பி ஏபிள் டு, என்னால் வந்து செய்ய முடியாது. எதை செய்ய முடியாது? டு கம் இன்டு ஒர்க், வேலைக்கு வர முடியாது. ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ், ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ், அடுத்து வரும் சில நாட்களுக்கு என்னால் வேலைக்கு வர முடியாது. இது நாங்கள் கம் டு ஒர்க் என்று நாங்கள் எழுதலாம், அல்லது கம் இன்டு த ஒர்க் என்று எழுதலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம்னா, கம் இன்டு ஒர்க்ன்றது நம்ம வேலை செய்கிற அந்த இடத்துக்கு எங்களால் வர முடியாது, அந்தளவுக்கு எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை.
கம் டு ஒர்க்ண்டா நான் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் வேலை கூட என்னால் செய்ய முடியாதுண்டா கம் டு ஒர்க்னு போடலாம். ஸோ இங்கே வந்து போடுறார், ஐ எம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ, நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்னென்று, தட் ஐ ஆம் ஃபீலிங் அன்வெல், நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன், அண்ட் வில் நாட் பி ஏபிள் டு கம் இன் டு ஒர்க் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ், அடுத்து வரும் சில நாட்களுக்கு என்னால் வேலை செய்கிற இடத்துக்கு வர முடியாமல் இருப்பேன் என்பதையும் உங்களுக்கு அறிவிப்பதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். ஓகே. ஐ ஹாவ் சீன் அ டாக்டர், நான் ஒரு மருத்துவரை பார்த்தேன். அதாவது நான் மருத்துவரிடம் சென்றேன் என்றதை வந்து இங்கிலீஷில் வந்து ஐ ஹாவ் கோன் என்று எழுத தேவையில்லை. ஐ ஹாவ் சீன் அ டாக்டர் அல்லது ஐ ஹாவ் மெட் அ டாக்டர் அல்லது ஐ ஹாவ் கன்சல்ட் அ டாக்டர் அப்படியும் எழுதலாம். ஐ ஹாவ் மெட் என்று போடலாம் அல்லது ஐ ஹாவ் கன்சல்டட் அ டாக்டர் அப்படியும் போடலாம். ஹூ ஹேஸ் அட்வைஸ்ட் மீ, ஹூன்றது யாரை குறிக்கிறீங்க, டாக்டரை குறிக்குது. ஸோ டாக்டர் ஹேஸ் அட்வைஸ்ட் மீ, இது வந்து ரிலேட்டிவ் க்ளோஸ், தெரியாதாக்கள் பார்த்துட்டு வாங்க பழைய வீடியோவை. ஐ ஹாவ் சீன் அ டாக்டர் ஹூ ஹேஸ் அட்வைஸ்ட் மீ, நான் டாக்டரை பார்த்தேன், அவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணினார். டு டேக் சம் ரெஸ்ட், கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும், அண்ட் ரிக்கவர் அட் ஹோம், இப்போ வீட்டில் ரிக்கவர் என்றால் பழையபடி குணமடைந்து வாரது, தேறி வாரது. இப்போ வீட்டில் இருந்து தேறி வர வேண்டும் என்றும் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் அந்த டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணினார். நான் சந்தித்த மருத்துவர் அப்படித்தான் எனக்கு சொன்னார்ன்றதை இந்த வசனத்தில் போடுறோம். ஐ ஹவ் சீன் அ டாக்டர் ஹூ ஹேஸ் அட்வைஸ்ட் மீ டு டேக் சம் ரெஸ்ட் அண்ட் ரிகவர் அட் ஹோம். I understand the inconvenience. I understand the inconvenience this may cause. இதில் வசனத்தை உடைப்போம். I understand the inconvenience this may cause. நான் புரிந்து கொள்கிறேன் the inconvenience. inconvenienceனா அசௌகரியம் அல்லது ஒரு இடையூறு, ஒரு அசௌகரியம் அல்லது ஒரு விரும்பத்தகாத நிலைமை, இன்கன்வீனியன்ஸ் திஸ் மே கோஸ். இது நம் முதல் வசனத்தில் நான் வரமாட்டேன் என்று போட்டிருக்கிறேன். ஸோ அது வந்து அந்த திசன்று குறிக்கிறது என்னது, இந்த லீவை பற்றி, இந்த லீவு ஏற்படுத்துகிற அசௌகரியத்தை பற்றி நான் புரிந்து கொள்கிறேன். அண்ட் மற்றும் ஐ அப்பாலஜைஸ் ஃபார் எனி டிஸ்ட்ரப்ஷன் டு த டீம். டிஸ்ட்ரப்ஷன் என்றால் அதுவும் ஒரு இடையூறு தான். ஐ அப்பாலஜைஸ்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஃபார் எனி டிஸ்ட்ரப்ஷன் டு த டீம், அதாவது எங்கள் டீம் அந்த குழுவாக நாங்கள் வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய சிரமம் அல்லது இடையூறு அல்லது வேலையில் தடங்கள் சிரமங்கள் எல்லாம் தான் அந்த டிஸ்ட்ரப்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இதனால் இந்த குழுவுக்கு ஏற்படுகிற டிஸ்ட்ரப்ஷனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இது 2 வசனத்தை சேர்த்து போட்டிருக்கிறோம். ஒன்று இதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை நான் புரிந்து கொள்கிறேன், எனக்கு விளங்குகிறது. அடுத்தது இதனால் ஏற்படுகிற டிஸ்ட்ரப்ஷனுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். I have informed my colleagues about my absence. I have informed, நான் அறிய தந்துள்ளேன். my colleagues என்றால் எனது சக ஊழியர்களிடம் அல்லது சக ஊழியர்களிடம் எனது about my absence, நான் வரமாட்டேன் என்பதை எனது சக ஊழியர்களிடம் நான் அறிய தந்திருக்கிறேன், அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அண்டு வந்துட்டு இங்கே ஹேவ் ஸ்டார்ட் பண்ணதால் இந்த ஐ தான் இங்கே திரும்பவும் வரும். ஸோ ஐ ஹேவ் டெலிகேட்டட் மை டாஸ்க்ஸ் டு என்ஷூர் அ ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோ டியூரிங் மை அப்சன்ஸ். டியூரிங் மை அப்சன்ஸ் என்றால் நான் இல்லாத நேரத்தில் a ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோ, அதாவது வேலைகள் தடங்கள் இல்லாமல் ஸ்மூத்தாக நடக்கிறது தான் ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோ. அதாவது எனது அப்சன்ஸின் நான் இல்லாத நேரத்தில் ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோவை என்ஷூர் பண்ணுவதற்காக, உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஐ ஹாவ் டெலிகேட்டட் மை டாஸ்க். டெலிகேட்டன்னு சொல்கிறது வந்து எனது பணிகளை வந்து இன்னொருத்தருக்கு பகிர்ந்தளிக்கிறது. உதாரணத்துக்கு நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன், எனக்கு ஒரு 5-6 விதமான பொறுப்புகள் இருக்கேன்டா, இந்த பொறுப்பை நீ பார்த்துக்கொள்,
இந்த ஊழியர்களோட கலந்து கொள்கிற விஷயத்தை நீ பார்த்துக்கொள், மணியை நிதி ஃபினான்ஸ் பொறுப்பை நீ பார்த்துக்கொள்ளி இன்னொரு பகிர்ந்து அளிக்கிறது தான் வந்து டெலிகேட் பண்ணுறது. ஸோ ஐ ஹேவ் டெலிகேட்டட் மை டாஸ்க்ஸ், எனது டாஸ்க்குகளை வந்து நான் டெலிகேட் பண்ணியிருக்கிறேன். டு என்ஷூர் அ ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோ டியூரிங் மை ஆப்சன்ஸ், நான் இல்லாத நேரத்தில் ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோ நடக்கிறதுக்காக எனது பணிகளை வந்து நான் டெலிகேட் பண்ணியிருக்கிறேன், பகிர்ந்தளித்துள்ளேன். ஸோ இங்கே 2 வசனத்தை சேர்த்து நாங்கள் ஒரு வசனமாக மாற்றிருக்கிறோம். இங்கே ஐ என்ற ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸை யூஸ் பண்ணி 2 வசனத்தை ஒரு வசனமாக மாற்றிருக்கிறோம். I will be available via email if there are any urgent matters that require my attention. இங்கே வந்து பார்த்தோம்னா நாங்கள் இஃப் க்ளோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது தனி வீடியோவே போட்டிருக்கிறேன்னு தெரியாதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இஃப்ன்றது தமிழில் ஆல் என்று முடிகிற வசனத்தை வரும். அதாவது இஃப் தேர் ஆர் எனி urgent matters, ஏதாவது urgent matters இருந்தால், எப்படிப்பட்ட urgent matters that require my attention, my attention என்றால் எனது கவனம், require என்றால் தேவைப்படுற, எனது அட்டென்ஷன் தேவைப்படுகிற urgent matters ஏதேனும் இருந்தால் I will be available via email, நான் இமெயில் மூலமாக உங்களுக்கு அணுகக்கூடியதாக இருப்பேன். அதாவது என்னை இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். I will be available via email, வயான்றது மூலம் அல்லது ஊடாக என்று வரும். நான் இமெயில் ஊடாக உங்களுக்கு அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் எந்த கவனத்துக்கு வர வேண்டிய எதுவும் அவசர விஷயங்கள் இருந்தால் என்னை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அல்லது அணுகலாம். I will also provide any necessary updates regarding my health and expected return to work. I will also provide, நான் வழங்குவேன், any necessary updates, necessary என்று தேவைப்படுற ஏதாவது தகவல்கள், updates regarding my health, இப்போ எனது ஹெல்த்தை பற்றிய தேவையான தகவல்களை நான் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு அறிய தருவேன். அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டு ஒர்க், அதாவது நான் வேலைக்கு திரும்ப நான் எதிர்பார்க்கிறேன். எனது உடல்நிலை முன்னேற்றம் தொடர்பாக உங்களுக்கு தகவல்களில் அப்டேட் என்றது உடனுக்குடன் தகவல்களை நான் வழங்குவேன். அத்தோடு நான் பணிக்கு திரும்புவதற்கு எதிர்பார்க்கின்றேன். Thank you for your understanding and support during this time. Thank you, உங்களுக்கு நன்றி. எதுக்காக? For your understanding, நீங்கள் என்னை புரிந்து கொள்வதற்காகவும், and மற்றும் support during this time, இந்த நேரத்தில், this time இந்த நேரத்தில். நீங்கள் டியூரிங்கண்டா ஒரு டைம் பீரியடுக்கு நாங்கள் சொல்கிறது நிறைய தரம் பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். டியூரிங்ன்றது ஒரு டைம் பீரியடை தந்து இந்த காலப்பகுதியினுள், உதாரணமாக டியூரிங் வெக்கேஷன்டா விடுமுறை காலப்பகுதியினுள், டியூரிங் சம்மர்ண்டா கோடை காலப்பகுதியினுள், அது மாதிரி திஸ் டைம் நீங்கள் குறிக்கிறது இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம். ஸோ சப்போர்ட் டியூரிங் திஸ் டைம், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களோட சப்போர்ட்டுக்கும் என்ற நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்கிறதுக்கும் உங்களுக்கு நன்றி. I will make sure to provide any required medical documentation upon my return. I will make sure, நான் நிச்சயப்படுத்துவேன், to provide வழங்குவதற்காக, any required medical documentation, அப்போ தேவைப்படுகிற ஏதாவது மெடிக்கல் டாக்குமெண்டேஷன், உதாரணத்துக்கு மெடிக்கல் லீவ் சர்டிஃபிகேட்டோ அல்லது அட்மிஷன் ஏதாவது டாக்டரை மீட் பண்ணதுக்குரிய எவிடென்ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை உங்களுக்கு வழங்குவேன் என்றதை உறுதிப்படுத்துகிறேன். upon my return என்றால் நான் திரும்ப வரும்போது, நான் திரும்பி வந்ததும் அல்லது திரும்பி வரும்போது, திரும்பியவுடன் உங்களுக்கு தேவையான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்றதை உறுதி செய்கிறேன். இதை நீங்கள் ஒரு கடைசியில் ஒரு தேங்க்யூ போட்டு இந்த கடிதத்தை நீங்கள் முடிச்சுக்கொள்ளலாம். இதோட எங்களோட இந்த 28வது லீவ் லெட்டரை எக்ஸசைஸை சிம்பிளாக நாங்கள் முடிச்சிருக்கிறோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. புதுசாக வந்தவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களோட வீடியோஸ் வரும்போது பெல்
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொன்னால் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பேன்.